இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் 3 குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இந்திய கரையோர பாதுகாப்பு படையின் உதவிகளை பெற்றுக் கொள்ள சர்வதேச கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளான இலங்கை மீனவர்கள் மறுப்பு. இலங்கை அகதிகளின் நிலையை சித்தரிக்கும் தீபன் திரைப்படத்திற்கு 68வது கான்ஸ் திரைப்பட விருது வழங்கும் விழாவில் பாம்தோர் விருது. 2015 இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியனானது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் 3 குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு மற்றும் போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவு ஆகியன விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறினார். புங்குடுதீவில் பாடசாலை மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் அந்த பகுதிக்கு நேரடி விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேவேளை யாழ் நகரில் வித்யாவின் கொலையை கண்டித்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். யாழ்ப்பாணத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த குழுக்கள் விசாரணைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ருவான் குணசேகர தெரிவித்தார். எவ்வாறாயினும் யாழ் நகரில் தற்போது அமைதியான சூழ்நிலை நிலவுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். சர்வதேச கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கை மீனவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளனர். கடற்படை வழங்கிய அறிவிப்புக்கு அமைய இலங்கை மீனவர்களை மீட்கும் பொருட்டு இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் அவர்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பகுதியை நேற்று நெருங்கியிருந்தனர். எவ்வாறாயினும் மீனவர்களை மாத்திரமே மீட்க முடியும் எனவும் அவர்கள் பயணித்த படகை மீட்க முடியாது எனவும் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இலங்கை மீனவர்களுக்கு அறிவித்துள்ளனர். இதேவேளை நில்வெல்ல துறைமுகத்தில் இருந்து பயணித்த மற்றொரு படகு குறித்த மீனவர்கள் உள்ள பகுதியை நெருங்கியுள்ளதாகவும் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினருடன் இந்தியா செல்வதற்கு மீனவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட மீனவர் ஒருவர் கூறினார். மாத்தறை நில்வெல்ல துறைமுகத்தில் இருந்து 6 மீனவர்களுடன் கடந்த 10ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீன்பிடி படகொன்று சர்வதேச கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளாகியிருந்தது. இதனை அடுத்து மீனவர்களை மீட்குமாறு அவர்களது உறவினர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய கடற்படையினர் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரின் உதவியை நாடியிருந்தனர். கண்டியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று மாலை தீ பரவியது. கண்டி கொட்டுகொடல்ல வீதியில் உள்ள இலத்திரனியல் விற்பனை நிலையத்தில் நேற்று மாலை தீ பரவியது. தீ பரவிய சந்தர்ப்பத்தில் அங்கு எவரும் இருக்கவில்லை எனவும் புகை வெளியேறுவதை கண்ட பிரதேச மக்கள் தீயணைப்பு பிரிவிற்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தீயணைப்பு பிரிவினர் முன்னெடுத்திருந்தனர். எவ்வாறாயினும் தீயினால் ஏற்பட்ட சேதம் இதுவரையில் கணிப்பிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் பரவி வரும் இன்ஃபுளுவன்சா AH1N1 வைரஸினால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. வைரஸ் தொற்று அதிகரிக்கும் நிலையில் நிமோனியா ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பவா பலிகவடன கூறினார். இந்த வைரஸ் தொற்று ஏற்படும் இடத்து தடிமன், காய்ச்சல், தொண்டை வலி மற்றும் தலைவலி போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும் எனவும் அவர் கூறினார். கொழும்பு, பதுளை, கேகாலை, மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் இன்ஃபுளுவன்சா AH1N1 வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் காய்ச்சல் காணப்படும் இடத்து தாமதமின்றி சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என டாக்டர் பவா பலிகவடன மேலும் குறிப்பிட்டார். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி 18வது நாள் இன்றாகும்.
ஷாக்தி சிரச நியூஸ் போஸ்ட் கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை முன்னெடுத்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய பயணம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். காலை வணக்கம் ரவிரகு. இனிய காலை வணக்கம் கிருஷாந்த். வரையறுக்கப்பட்ட கேப்டல் மகாராஜா நிறுவனத்தின் எம்பிசி எம்டிவி ஊடக நிறுவனங்கள் மற்றும் கொழும்பு துறைமுக நகர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 18வது நாள் இன்றாகும். இன்றைய தினத்திற்கான அனைத்து நிகழ்வுகளும் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை ஆலயம் அமைந்துள்ள மாத்தளை நகரில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை 8:30 மணியளவில் மாத்தளை அம்மன் ஆலயத்தில் இடம்பெறவுள்ள விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து 9 மணியளவில் ஆலய வளாகத்தில் இன்றைய நிகழ்வு தினத்துக்கான அனைத்து நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் அறிவித்திருக்கின்றனர். அங்கு இடம்பெறவுள்ள பல்வேறுபட்ட கலை கலாச்சார நிகழ்வுகளை அடுத்து மாத்தளை என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை பெற்றுக்கொண்டு நாங்கள் அங்கிருந்து முற்பகல் 11 மணியளவில் வத்தேகம நோக்கி பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதன் பிறகு வத்தேகம நகரிலிருந்து இன்று பிற்பகல் 2 மணியளவில் நாங்கள் கண்டி மாநகரை சென்றடைவதற்கு தயாராக இருக்கின்றோம். கண்டி மாநகரில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக எங்களை வரவேற்பதற்கான அனைத்து நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கண்டியில் சுமார் 4 பாடசாலைகளை சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் பேண்ட் வாத்திய குழுக்கள் தயாராக இருப்பதாகவும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாத்தளை, வத்தேகம மற்றும் கண்டிவாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். இனம், மதம், மொழி, கலாச்சாரங்கள் கடந்து தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புரட்சிகர பயணத்தில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய ஆசியினையும் ஆதரவினையும் வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய இந்த வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் பெஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக தம்புள்ளை நகரில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.